ஏஐ உன்னோட ஜாபை எடுத்துக்குமா இல்லையா? ஆன்சரை பார்க்கலாமா? டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டுருக்கு. ஆனால் பேசிக் லெவல் நாலேஜ் மட்டும் இருந்தால் நம்மளால் ஃப்யூச்சரில் சர்வைவ் பண்ண முடியாது. ஏஐ ஏஜென்ட் ஸ்கில் கற்றுக்கிறது இன்றைக்கி ரொம்பவும் அவசியமானது. அதுதான் ஃப்யூச்சரில் தேவையான பிக்கஸ்ட் ஸ்கில். பேசிக் நாலேஜ் தான் நம்மக்கிட்ட இருக்குன்னா லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். அதனால நம்ம கண்டினியூஸ் லேர்னராக இருக்கிறது ரொம்ப அவசியம். ஃப்யூச்சரில் நாம் முக்கியமாக கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்பர் 2 டேட்டா சயின்ஸ், நம்பர் 3 மெஷின் லேர்னிங், நம்பர் 4 ஏஐ ஏஜென்ட்ஸ், நம்பர் 6 சிந்தட்டிக் டேட்டா, நம்பர் 7 அட்வான்ஸ்ட் கோடிங் மெத்தட்ஸ், நம்பர் 8 இன்விசிபிள் கம்ப்யூட்டிங். இப்போ நாம் இந்த 8 ஸ்கில்ஸையும் ஷார்ட்டாக என்னங்கிறத பார்க்கலாம். நம்பர் 1 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் கம்ப்யூட்டர் இல்லை ரோபோ, மனுஷனை மாதிரி திங்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸா, கூகுள் அசிஸ்டண்ட் இதெல்லாம் உங்ககிட்ட பேசும் இல்லையா, அதுதான் ஏஐ. நம்பர் 2 டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்னால் நிறைய டேட்டாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸில் இருக்கிற எல்லாரோட மார்க்ஸையும் பார்த்து கிளாஸ் டாப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் இது நிறைய ஃபீல்டில் நிறைய டேட்டாவோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மெடிக்கல் ஃபீல்டு, ஃபினான்ஸ், இந்த மாதிரி. ஸோ இதுக்கு அனலைசிங் ஸ்கில், மேத்ஸ் ஸ்கில் இதெல்லாம் தேவைப்படும். நம்பர் 3 மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்கில் கம்ப்யூட்டருக்கு நாம் ட்ரைனிங் கொடுத்து அது தானாகவே லேர்ன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணால் தான் சிஸ்டம் ஆன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக குக்கிங் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அப்போ அது ட்ரெயின் ஆகும். அப்போ உங்களுக்கு குக்கிங் பிடிக்குது, அப்போ அதே மாதிரியான வீடியோஸ், குக்கிங் வீடியோஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நம்பர் 4 ஏஐ ஏஜென்ட்ஸ். ஏஐ ஏஜென்ட்ஸ்னால் ஒரு ஸ்மார்ட் ஹெல்ப்பர் ரோபோ இல்லை சாஃப்ட்வேர். அது தானாகவே ரிமைண்டர் செட் பண்ணும், மெசேஜ் அனுப்பும். மொத்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒர்க்கை உங்களோட ஏஐ ஏஜென்ட் செய்யும். நம்பர் 5 சிந்தட்டிக் டேட்டா. இது ரியல் டேட்டா இல்லை, கம்ப்யூட்டர் கிரியேட் பண்ண ஃபேக் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க இல்லையா, அதில் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரியல் கிடையாது, பட் யூஸ் ஆகுது இல்லையா. அதே மாதிரி இப்போ ஒரு ஆட்டோமேட்டட் காரை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அதுக்கு ரியல் ரோட்ஸையே யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபேக் ரோட் டேட்டா க்ரியேட் பண்ணி அதில் எப்படி அந்த கார் ட்ரைவ் பண்ணணும்னு நாம் அதை ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்குமே ரியல் டேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரியல் டேட்டா எங்கெல்லாம் ஆட்டோமேஷன் இருக்கோ எல்லா ஃபீல்டுக்கும் இன்றைக்கி சிந்தட்டிக் டேட்டா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு லார்ஜ் குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ். இது கொஞ்சம் பிக் கான்செப்ட் தான். நிறைய டேட்டா ஸ்டோர் பண்ணி டெசிஷன் எடுக்கிற ஒரு பிக் ஏஐ மாடல். ஸ்மார்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கம்ப்யூட்டர் மெத்தட்ஸ். இது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிற லார்ஜ் டேட்டா இன்வால்வ் ஆகிற இடத்துல நாம் இதை யூஸ் பண்ணுவோம். லாஸ்ட்டாக இன்விசிபிள் கவுண்டிங். இது நீ பார்க்கவே முடியாது ஆனால் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க, ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அது கவுண்ட் பண்ணும். ஸோ ஃபைனலாக ஏஐ அப்படின்னா கம்ப்யூட்டர் திங்க் பண்ணும், மெஷின் லேர்னிங்னா கம்ப்யூட்டர் கற்றுக்கும், டேட்டா சயின்ஸ்னால் நிறைய டேட்டாவை யூஸ் பண்ணும், இன்சைட்ஸ் கொடுக்கும், நீங்கள் தான் டெசிஷன் எடுப்பீங்க. ஏஐ ஏஜென்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு அசிஸ்டண்ட். லார்ஜ் குவான்டிடேட்டிவ் மாடல் இது டேட்டா சயின்ஸ் மாதிரி, பட் இன்னும் லார்ஜ் டேட்டா யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி உங்களுக்காக டெசிஷன் எடுக்கும். இன்விசிபிள் கம்ப்யூட்டிங் உங்களுக்கே தெரியாமல் ஒர்க் பண்ணும். ஃப்யூச்சர் சேஞ்சஸ் என்னன்னு பார்க்கலாம். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஜாப்ஸ் அதிகரிக்கும். டேட்டா சென்டர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் முக்கியமாகும். ஆட்டோமேஷன் அதிகரிச்சுட்டே இருக்கும். சில ஒயிட் காலர் ஜாப்ஸ் குறைஞ்சிரும். சில ஸ்கில்டு டெக்னிக்கல் ஜாப்ஸ், அதாவது ப்ளூ காலர் ஜாப்ஸ் அதிகரிக்கும். சம்பளமும் அதிகமாக வரும் இதுக்கு. அது என்ன ஒயிட் காலர் ஜாப்ஸ் அப்படின்னா அஃபீஷியல் ஜாப்ஸ், ப்ரொஃபஷனல்ஸோட ரோல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாகும் ஏஐயால். அதனால ஏஐஎல் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிற எல்லாருமே ஏஐ கற்றுக்கல அப்படின்னா ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடும்.
ப்ளூ காலர் ஜாப்ஸ்னால் நமக்காக ஹெல்ப் பண்ணுற ஸ்கில்டு லேபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏசி மெக்கானிக், நம்ம வீட்டில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் மெய்டு, இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் இப்போது நமக்கு ஆள் கிடைக்கவும் மாட்டேங்குது. வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் அண்ட் அதுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃப்யூச்சரில் உருவாகும். இம்பார்ட்டண்ட் இன்சைட்ஸ் என்னென்னா, ரோபோட்ஸை ட்ரெயின் பண்ணணுன்னா சிந்தட்டிக் டேட்டா தெரிஞ்சிருக்கணும். ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலான்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பேசிக் நாலேஜ் மட்டும் பத்தாது. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் சாட் ஜிபிடி ஜெமினிலாம் இருக்குது, நான் என்ன கேட்டாலும் சொல்லிடும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதால் கூட ஒரு லிமிட்டட் டேட்டாவை தான் நமக்கு ஷேர் பண்ண முடியும். ரொம்பவும் எமர்ஜிங்காக இருக்கிறது இல்லை ஃப்யூச்சரில் வரப்போகிறத வந்து எந்த அளவுக்கு அது சொல்லும் தெரியாது. ஸோ நமக்கு ரிசர்ச் பண்ண தெரியணும், எக்ஸ்பர்ட்ஸோடு நமக்கு டச் இருக்கணும், கண்டினியூஸாக நாம் லேர்ன் பண்ணணும். எமர்ஜிங் கரியர் ஃபீல்ட்ஸ் பார்க்கலாம். செமிகண்டக்டர் இன்ஜினியரிங், ரயில்வே இன்ஜினியரிங், அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஜினியரிங், கிளைமேட் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் அண்ட் ஏஐ இன்டகிரேஷன், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ரிமோட் ஸ்ட்ராட்டஜி, சிந்தட்டிக் பயாலஜி. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? அப்போ இது ரிலேட்டட் கரியர்ஸை நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு அலைன் ஆகிற எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கணும். எக்கனாமிக் டைம்ஸ் இன்ஃபோகிராஃபி படி, கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் படி இந்தியாவுக்கு 2030 1.2 மில்லியன் செமிகண்டக்டர் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மல்டி டொமைன் லேர்னிங் ரொம்ப முக்கியம். ஒரே சப்ஜெக்ட் மட்டும் பத்தாது, நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜெக்ட்டுக்கு அலைன் ஆகிற இன்னொரு சப்ஜெக்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். அந்த ஸ்கில் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ் லைன் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கற்றுக்கணும். மெடிசன் லைனில் இருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் கண்டிப்பாக ஏஐ கற்றுக்கணும். இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அது கூட நீங்கள் ரோபோட்டிக்ஸ் கற்றுக்கணும். ஜாப்ஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி சேஞ்ச் ஆகும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஏஐ மூலமாக ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். அப்போ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். சக்ஸஸ்க்கு முக்கியமான 2 விஷயம்: கண்டினியூஸ் லேர்னிங், நெட்வொர்க்கிங். சோஷியல் மீடியாவை டைம் பாஸுக்காக இல்லாமல் ப்ரொஃபஷ்னல் நெட்வொர்க்கிங்காக நாம் யூஸ் பண்ணணும். இண்டஸ்ட்ரி பீப்புளோட பேசணும், கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஃபைனல் மெசேஜ்: ஃப்யூச்சரில் ஹியூமன் ப்ளஸ் ஏஐ இன்டகிரேஷன் நடக்குது, இப்போவே நடந்துகிட்ருக்கு. அதனால் நாம் ஏஐயை எதிர்க்காமல் அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஒரு புதிய டெக்னாலஜி வந்தால் நாம் அதை அடாப்ட் பண்ணிக்கணும் நம்ம லைஃபோட. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபேமஸான ஃபோன் கம்பெனி நம்ம எல்லார் கையிலையும் செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. வி ஷுட் ஃபீல் வெரி ஹாப்பி. பட் அதே ஃபோன் கம்பெனி ரொம்ப சர்ன்னு கீழே போனதுக்கான என்ன காரணம் தெரியுமா? அந்த சேஞ்சஸை அவங்க அடாப்ட் ஆகாதது தான் காரணம். When God closes one door, opens another. அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் மாறும், ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஃபார் மோர் சச் வீடியோஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கிளிக் ஆன் த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான். இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். கைண்ட்லி ஷேர். தேங்க்யூ. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, மாற்றம் ஒன்றே மாறாதது.